Hello friends, welcome to Excel Tamil Today Tips. இன்னைக்கு PowerPoint presentationல எப்படி collage பண்றது, எப்படி picturesக்கு மேல collage காமிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon press பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா PowerPoint presentation இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்லைடு நியூ ஸ்லைட் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு collage பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புதுசாக ஒரு ஸ்லைடு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா blank ஸ்லைட் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம blank ஸ்லைடு, அந்த மாதிரி ஒரு blank ஸ்லைடு தான் எடுத்துக்கிறோம். இதில் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷேப்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பென்டகன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பென்டகன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதையே காப்பி பண்ணி நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு கொலாஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் இதை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் எது வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஆடில் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ டீட்டெயில்டாக பாருங்கள், மிஸ் பண்ணிட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ Ctrl+C Ctrl+V கொடுத்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு நோ ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பிக்சர் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வச்சிருக்கிற ஃபைலில் இருந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிக்சர்ஸ் வந்துடுது. இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நான் சொன்னது கொலாஜ். ஸோ கொலாஜ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்மேட் அப்படின்றதுல மெர்ஜ் ஷேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கம்பைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கம்பைனை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கொலாஜ் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நம்ம ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பிக்சரை மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஜூம் பண்ணி நம்ம பேக்ரவுண்டுக்கு சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிக்சர்ஸ் ஃபில் கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு நம்ம இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு டாப் சைட் கீழே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை எப்படி மெர்ஜ் பண்ணணும், இல்லை எந்த சைஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ தெரியுதுங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிக்சர் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதோட பிவல் டைப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ அன்புரோக்கன் இந்த கண்ணாடி உடைஞ்ச மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட எஃபெக்ட்ஸ் வேணும் இல்லை ரெஃப்ளெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதில் 2.5 சாஃப்ட்னஸ் கொடுத்துட்டு லைட் க்ளோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொலாஜ் எஃபெக்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் கொலாஜ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெசன்டேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அந்த கார் பிக்சர். இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்லைடுக்கான டைட்டில் இங்கே வந்துடும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பார்ட் பை பார்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.